விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் இறக்கு கோணங்கள் முறையே 38 டிகிரி மற்றும் 60 டிகிரி எனில் விளக்கு கம்பத்தின் உயரத்தை காண்கக்கா. ஓகே, இதை நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கு. ஒரு லேம்ப் போஸ்ட்டும் ஒரு டவரும் இருக்கு. ஓகேவா? ஒரு விளக்கு கம்பமும் ஒரு மின்சார கோபுரமும் இருக்கு. இதுங்கம்மா, நான் எதுவுமே பண்ணல. இந்த நாய்க்குட்டி வந்து எதை டச் பண்ணுது. அந்த விளக்கு கம்பத்தோட உச்சியிலிருந்து, அதாவது அந்த செல் டவர் இருக்குல்ல, அங்கிருந்து இந்த லேம்ப் போஸ்ட், அந்த பக்கத்துல ஒரு லேம்ப் போஸ்ட் ஒன்று இருக்குல்ல, ஒரு விளக்கு கம்பம், அதோட அடி மற்றும் உச்சியை வந்து பார்க்கறதோட இறக்கு கோணம், அதாவது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ அப்படின்னா, டாப் பார்க்கும்போது 30 டிகிரி ஆங்கிள், அப்போ இங்கே வந்து 30 டிகிரி. அதே மாதிரி இங்கே கீழே பார்க்கும்போது அது வந்து எத்தனை டிகிரினா 60 டிகிரி. 60னா இங்கே 60. இந்த லேம்ப் போஸ்ட், சாரி, இந்த டவரோட ஃபுல் ஹைட் வந்து 60 அப்படின்னா இதோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. லேம்ப் போஸ்ட், விளக்கு கம்பத்தோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? 38 டிகிரிக்கா. 38. ஓகேம்மா, சரி. இப்போ இது ஹெச்னா இதுவும் ஹெச்சாக தான் இருக்கும், அதாவது இதுலேருந்து இது வரைக்கும். இந்த பார்ட் என்னவா இருக்கும்? இப்போ இது ஏ பி சி டி இன்னு வச்சுக்கோங்க. ஏஇயோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஏலேருந்து இ வரைக்கும் 60 மைனஸ் ஹெச், அவ்வளோதான். இப்போ இதை வச்சுட்டு தான் நம்ம சம் போட போகிறோம். நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேஸ் வேணும், அது தெரிஞ்சாதான் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ நான் இந்த பேஸ் வேணுன்றதுக்காக இந்த ஏசிடி இந்த முக்கோணத்தை ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நமக்கு இந்த சைடு வேல்யூ தெரியும் 60 அப்படின்னு. இந்த சைடு வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும், எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கம்னா tan தீட்டா, tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ tan 60னா √3, 60 பை எக்ஸ், எக்ஸ் தான் வேணும். அப்போ 60 பை √3. நான் வந்து மேலும் கீழே √3ஆல மல்டி பண்ணிக்கிறேன். அப்போ மல்டி பண்ணால் 60 √3 டிவைட் பை 3ன்னு வந்துடும். இது மல்டி பண்ணால் இதில் கேன்சல் பண்ணோம்னா 20. அப்போ 20 √3 அப்படின்றது தான் இந்த பேஸ், இந்த ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ அதே டிஸ்டன்ஸ் தான் இந்த பிஇக்கும் வரும். அப்போ பிஇக்கும் அதே 20 √3 தான். அப்போ இதை வச்சு இந்த குட்டி முக்கோணத்தோட அதே மாதிரி, இப்போ இது 90 டிகிரி, இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட், எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம். அப்போ tan தான் 38 டிகிரி, ஆப்போசிட் எதிர்பக்கம், அட்ஜசன்ட் அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கம் இப்போ கண்டுபிடிச்சது. tan 38 டிகிரிக்கு வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க 0.7 813. ஓகே, ஈக்குவல் டு 60 மைனஸ் ஹெச் டிவைட் பை 20 √3. இதை இங்கே கொண்டு போய் மல்டி பண்ணிட வேண்டியதான். 20 √3க்கு 1.732, அது கூட இதை மல்டி பண்ணணும். மூணுத்தையும் மல்டி பண்ணிட்டு இங்கே மைனஸ் ஹெச் இருக்கு, 60 இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் 16 வரும். பேலன்ஸ் மைனஸ் ஹெச் இங்கே இருக்கும். இது எல்லாத்தையும் மல்டி பண்ணி -60 பண்ணிட்டு வர ஆன்சர் வந்து மைனஸ்ல வரும். இங்கே மைனஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெச் கிடைக்கும். அப்படி போட்டுக்கிறீங்களா? ஃபைனல் ஆன்சர் நான் எழுதிடவா, இல்லை மல்டி பண்ணி காமிச்சிடவா? இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கு தான். மல்டி பண்ணிக்கிறீங்களாமா? இது மூணுத்தையும் பெருக்கிட்டு வர ஆன்சரை 60ல மைனஸ் பண்ணணும். அதுதான் ஹெச்சோட வேல்யூ. குட் ஈவினிங்ப்பா. ஓகே, ஃபைனல் ஆன்சர் பார்த்து சொல்லுங்க. ஓகே, ஃபைனல் ஆன்சர் சொல்லுங்கம்மா. ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஓகே, ஹெச் தான் கரெக்ட். பார்த்து சொல்லுங்க. (6.3ல 3). சொல்லுங்கம்மா. நீங்க சொல்லுங்க. ஓகே, மீட்டரா? ஓகே, இதான் ஹைட்டு. இப்போ இதுல நீங்க இன்னொரு மெத்தட் கூட பண்ணலாம். இப்போ என்னன்னா,
ஓகே. நீங்க இது மாரி பண்ணுங்க. நீங்க ஓகே. இது மாரி பண்றது தான் கரெக்ட். ஏன்னா, இதுல வந்து நம்ம இதுவும் பேஸ் வேல்யூவும் தெரியல. அப்ப அதுவும் கண்டுபிடிக்கணும்னா, நீங்க இதே மாரி வச்சு போறது தான் கரெக்ட். இது ஹெச்னா இதுவும் ஹெச்ன்னு எடுத்துக்கோங்க. இத அதுல மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே தானே? சப்போஸ் இத நீங்க ஹெச்ன்னு வச்சிருக்கீங்க அப்டின்னா, இத வந்து 60 மைனஸ் ஹெச்ன்னு நான் வச்சுக்க போறேன் அப்டின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஹெச்ச கண்டுபிடிச்சுட்டு, ஃபைனல் ஆன்சர் வந்து இது மட்டும் தான உங்களுக்கு வேணும். இதுலேருந்து இது வரைக்கும் வேணும்னா, நீங்க 60ல மைனஸ் பண்ணி எழுதுற மாரி தான் இருக்கும். ஏன்னா, மொத்த ஹைட் தான் 60. அதுல இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ம். அப்ப நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேத்த மாரி போடணும். கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. இதோட ஃபுல் ஹைட் 60. இதுவும் ஹெச்னா இதுவும் ஹெச். அப்ப பேலன்ஸ் 60 மைனஸ் ஹெச். இப்படியே வச்சு போடுங்க. கரெக்ட்டா இருக்கும். கான்செப்ட் மட்டும் புரியுதான்னு பாருங்க. இதுவரைக்கும் பார்த்த எல்லா கான்செப்ட்டும் ஒரே கான்செப்ட் தான். இதுல நீங்க மாடல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? எந்த சம் குடுத்தாலும் நீங்களே போடலாம். இது ஓகேவா பாருங்க. எத்தனாவது சம்முக்கா? 3மா. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. மத்தவங்களுக்குலாம் ஓகேவா? ஓகேக்கா. ஓகேக்கா. ம். டவுட் இருந்தா கேட்டுக்கங்கம்மா. சரி. 4த் சம்ல வந்து நான் உங்களுக்கு அப்படியே கான்செப்ட்ட மட்டும் நான் சொல்லப் போறேன். என்ன ஒரு ஃப்ளைட் மேல பறக்குது. கீழ 2 ஷிப் இருக்கு. அத பாக்குது. அந்த ஷிப்போட தொலைவு கேக்குறாங்க. ஃப்ளைட்ல இருந்து ஷிப் பார்த்தா தெரியுமா? தெரியாதுக்கா. கிட்டக்க பறந்துச்சுன்னா? தெரியும்க்கா. அப்படிதான். கிட்டக்க பறக்குது. அதனால அதுக்கு வந்து ஷிப் தெரியுது. ஓகேவா? கீழ கப்பல் போறது அந்த ஷிப்புக்கு தெரிஞ்சிருக்கு. சரி. இங்க இருந்து அந்த தரையிலேருந்து அந்த எவ்வளோ தூரத்துல அந்த ஃப்ளைட் பறக்குதுன்னா, 1800 மீட்டர்ல பறக்குது. அங்கிருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஷிப்ப பாக்குது. 2 ஷிப்ப பாக்குது. ஒண்ணு வந்து ஆங்கிள் வந்து 30 டிகிரி. அப்போ இது 30 டிகிரி. இன்னொரு ஷிப்ப பாக்குது 60 டிகிரி ஆங்கிள்ல. அது அப்போ இதுவும் வந்து 60 டிகிரி. ஏன்னா இசட் ஷேப் தானே. இங்க பாருங்க. நீங்க வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. எதுக்கு நம்ம 30 போடுறது, 60 போடணும். உங்க கொஸ்டின்லயே கரெக்ட்டா குடுத்துருப்பாங்க. அதுக்கேத்த மாரி போடுங்க. அப்படி இல்லன்னா, நீங்க சும்மா யோசிச்சு பாருங்களேன். நம்ம உங்க பக்கத்துல வந்து இப்போ கொடி ஃபிளாக் தேசிய கொடி அந்த கம்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பக்கத்துல போய் நிக்கிறீங்கன்னா, நல்லா அண்ணாந்து பார்த்தா தான் உங்களுக்கு மேல உள்ள கொடி தெரியும். இதுவே தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப அண்ணாந்து பார்க்க வேணாம். லைட்டா இப்படி பெண்ட் பண்ணாலே உங்களுக்கு கொடி தெரியும். கரெக்ட் தானே? கிட்டக நம்ம இருக்கும்போது தான் அண்ணாந்து பார்க்கணும். அப்போ பெரிய ஆங்கிள் நல்லா அண்ணாந்து பார்க்கணும்னா பெரிய ஆங்கிள், கிட்டக இருக்கும்போது பெரிய ஆங்கிள், தூரமா இருக்கும்போது சின்ன ஆங்கிள். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கான்செப்ட் புரியுதா? ஓகேக்கா. நீங்க பேசினாதான் நான் போவேன். இல்லைன்னா அங்கேயே நின்றுருப்பேன் பார்த்துக்கோங்க. சரி. இப்போ நம்மகிட்ட இந்த 2 ஷிப்புக்குமான டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. வேற என்ன ஹிண்ட் குடுத்துருக்காங்க? எதுவுமே குடுக்கல. இது மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஏபிசிடின்னு நானே சும்மா போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கும் இதுக்குமான அளவு கண்டுபிடிப்போம்மா. ஓகேவா? இந்த முக்கோணத்தை மட்டும் பிசிடி இந்த முக்கோணத்தை எடுத்து இந்த வேல்யூவை கண்டுபிடிப்போம் எக்ஸ்ன்னு. அடுத்து டிஏசி இதை எடுத்தா இதோட ஃபுல் லென்த் தான் நமக்கு தெரியும். ஏன்னா இது ஃபுல்லும் தான் நம்மளால எடுத்துக்க முடியும். கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா இந்த ஏபி பார்ட் ஒய் கிடைக்கும். கரெக்ட் தானே? இதோட மொத்த லென்த் இப்ப 40ன்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து இது வரைக்கும் 10னா இந்த ஏபியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 30. எப்படி சொல்றீங்க? இந்த 40ல 10 மைனஸ் பண்ணிருக்கீங்க. அப்படிதானே? இந்த பார்ட்டை கட் பண்ணிட்டோம்னா இந்த பார்ட் கிடைக்கும். அந்த கான்செப்ட் தான். நம்ம அந்த கான்செப்ட் படி தான் இதை போட முடியும். சரி. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? என்ன பண்றீங்க நீங்களே சொல்லுங்க. சரி. ஃபர்ஸ்ட் நான் இந்த டிவிசி இந்த முக்கோணம் எடுத்துக்கிறேன். tan தீட்டா தான் இங்க யூஸ் ஆக போகுது. tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் adjacent. tan 60 √3 180 சாரி கரெக்ட் தான் எக்ஸை இங்க கொண்டு வந்துட்டேன். இதை இங்க கொண்டு போறேன். அப்போ 1800 டிவைட் பை
√3. மேலேயும் கீழே நானாவே √3 மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். இது மல்டிபிள் பண்ணால் கீழே 3ன்னு வந்துடும். மேலே 1800 √3 இருக்குது. இது கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ் போகுமா? இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். நான் வந்து 600 √3 அப்படின்னு இதோட டிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். ஓகேவா? எக்ஸோட வேல்யூவா 600 √3 அதை அப்படியே வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நான் மல்டி பண்ணல. இப்போ டிஏசி இது ஃபுல்லும் நான் எடுத்துக்க போகிறேன். அப்போ முக்கோணம் டிஏசி இதை எடுத்துக்கிறோம்னா அதே tan 30 டிகிரி ஆப்போசிட் இதே வேல்யூ தான். ஃபுல் லென்த் அட்ஜசன்ட் அடுத்துள்ள பக்கம் அது நமக்கு இந்த ஃபுல் லென்த் நமக்கு தெரியாது. நம்ம சும்மா ஏசின்னு வச்சுக்கிறேன். tan √3 ஓட வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு 1800 AC. நமக்கு வந்து ஏசி தான் வேணும். ஒரே நிமிஷமா சரி சுவிட்ச் ஆஃப் ஆகிட போகுது. நான் போய் சார்ஜ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார்ஜர். சரி இப்போ இது ஏசி கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஏசியில் இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணி ஏபியோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் இதையும் மைனஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் சொல்லணும். மைனஸ் பண்ணிட்டு இருங்க வரேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா? 1800ல 600 போனால் எவ்வளோ? 1200 தானே? போட்டிங்களா? போட்டிங்களா இல்லையாம்மா? சரி 1200 கூட இந்த √3 மல்டி பண்ணி பாருங்க. √3னா 1.732 அதை மல்டி பண்ணுங்க. இல்ல ஃபைனல் ஆன்சர் 78.4மா? ஓகே சரி இது ஏபி 800யா? 2078.4ஆ? சரி ஓகே ஓகே. இப்போ இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து ஏபியோட வேல்யூ தான். ஏபின்றது ஏபியோட வேல்யூ. ஓகே ஃபைனல் ஆன்சர் தான். ஓகே ஓகேவா? பார்த்துக்கோங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கான்செப்ட் புரியுதா? இந்த குட்டி முக்கோணம் எடுத்து இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம். பெரிய முக்கோணம் எடுத்து பெரிய ஃபுல் லென்த் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஏபியோட வேல்யூ கிடைக்குது. உங்களுக்கு போர்ஷன்ஸ் முடிக்கணும்னு தான் நான் கொஞ்சம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் எல்லாமே ஒரே மாடல் தான். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா எந்த சம் கொடுத்தாலும் நீங்களே போட்டுருவீங்க அப்படின்னு நான் தான் சொல்கிறேன். நீங்கள் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த சம் ஓகேவா பாருங்க. ஹர்ஷ்னி இங்கே காணும். மற்ற சப்ஜெக்ட் படிக்க போயிட்டாங்களா? சரி நந்தினி சொல்லுங்கக்கா. எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே. நானாக்கா? பேசிட்டு தானக்கா இருக்கேன். என்கிட்ட எது பேசணுமே தெரியலையே. நீங்க தான் இந்த ஆன்சர் சொன்னதா? ஆமாக்கா. சரி இந்த சம் ஓகே பாருங்க. எதுவும் டவுட் இருக்கா? ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே 4 பேருக்கு மட்டும் ஓகே, 5 பேருக்கு ஓகே. அப்புறம் மற்றவங்களுக்குலாம் சொல்கிறேன்ப்பா. இங்கே பாருங்க ஒரு ஃப்ளைட் ஒன்று பறக்குது. கீழே 2 ஷிப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஷிப்பை வந்து 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. இன்னொரு ஷிப்பை 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. இந்த 2 ஷிப்புக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது வந்து இந்த ஃப்ளைட் வந்து தரையிலேருந்து 1800 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அப்போது இங்கேருந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இந்த குட்டி முக்கோணத்தை மட்டும் டிபிசி இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். இதை எடுத்துக்கும் போது ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இது ஆப்போசிட் எதிர்பக்கம். இங்கே கீழே உள்ளது அடுத்துள்ள பக்கம். இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா எப்பவும் போலதான் tan θ ஆப்போசிட் அட்ஜசன்ட் எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் அதில் அப்படியே போடுறோம்னு வச்சுக்கோங்க. போட்டோம்னா 1800 டிவைட் பை ஏசி
tan 30 டிகிரினா சாரி tan 60 டிகிரி இதோ இருக்கு பாருங்க √3. நமக்கு எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் இங்கே கொண்டு வந்துட்டு இதை இங்கே கொண்டு வந்துட்டு நம்ம வந்து இதை சால்வ் பண்ணுறோம். மேலிக்கே √3 மல்டி பண்ணி இதை சால்வ் பண்ணும்போது 600 √3 வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த ஏடிசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இதில் வந்து tan தீட்டா தான். tan 30 டிகிரி ஆப்போசிட் அட்ஜசன்ட். இப்போ இது ஃபுல் லென்த் நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? அப்போ அந்த ஃபுல் லென்த் அப்படின்னும் போது ஏலேருந்து சி வரைக்கும் தெரியும். அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் அட்ஜசன்ட் tan தீட்டா 30 டிகிரி 1/√3. இதை கிராஸ் மல்டிபிள்லாம் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வருது. நமக்கு இந்த ரெண்டு ஷிப்புக்குமான டிஸ்டன்ஸ் தான் வேணும் அப்படின்னும் போது ஏசியிலேருந்து இந்த பிசியை மைனஸ் பண்ணணும். அப்போ ரெண்டும் கிடைச்ச ஆன்சர்ஸை மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வருது. அவ்வளோதான்ப்பா. ஓகேக்கா. சரி, எல்லாருக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட் போமா? ஓகேக்கா. போலாம்க்கா. ஓகே ஓகேம்மா. சரி, நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து சம் வந்து பப்ளிக் எக்ஸாமில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க 5 மார்க்கில். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் எதுவுமே கண்டுபிடிக்க வேணாம், சப்ஸ்டியூட் மட்டும் கரெக்டாக பண்ணால் போதும். ஆனால் அந்த சம்மு கேட்டாங்க, நம்ம பார்ப்போம். அதில் ஹைட்டெல்லாம் என்னன்னே மென்ஷன் பண்ணல. ஹைட்டெல்லாம் ஹெச்னே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஷினில் என்ன கதை கொடுத்துருக்காங்கன்னு. அதில் என்ன கதை கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. 2 டைரக்ஷனில் ஆப்போசிட் டைரக்ஷன் 2 டைரக்ஷனில் கப்பல் இருக்குது. இங்கேயும் ஒன்று, இங்கே ஒன்று, 2 பக்கமும் இருக்குது. ஒன்று வந்து 30 டிகிரி ஆங்கிளில் இருக்குது, ஒன்று வந்து 60 டிகிரி. ஏதோ ஒன்று 30, ஏதோ ஒன்று 60ன்னு வச்சுக்கோங்க. இது 30, இது 60ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது 60னா இங்கேயும் 60யாக இருக்கும், இது 30னா இங்கேயும் 30யாக இருக்கும். ஓகே, இதோட ஹைட்டு வந்து நமக்கு வந்து ஹெச்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் ஹவுஸ், இந்த கலங்கரை விளக்கத்தோட ஹைட் ஹெச் தான். நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, இந்த 2 ஷிப்புக்குமான டிஸ்டன்ஸ் தொலைவு அப்படின்றது என்னென்னு ப்ரூஃப் பண்ணணும்னா 4h/√3ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? நான் வந்து நேம் கொடுக்க போகிறேன். இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு. பிலேருந்து சி வரைக்கும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், சிலேருந்து டி வரைக்கும் சும்மா ஒய்ன்னு வச்சுக்கிறேன். கண்டுபிடிக்கலாமா? இதுக்கு தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் ஒய் வந்து ஆன்சர் ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆன்சர் வந்துடும். பண்ணலாமா? கான்செப்ட் புரியுதா? சரி, ஃபஸ்ட்டு நான் வந்து ஏ பி சி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளில் இதுதான், இது 90, இது 90. அப்போது நம்ம tan தான், ஏன்னா இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். எதிர்பக்கம் அடுத்த பக்கம். tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் அட்ஜசன்ட் வந்து எக்ஸ். tan 60 டிகிரி √3 h/x. எக்ஸை நான் இங்கே கொண்டு போக போகிறேன். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு h/√3. இதை அப்படியே வச்சுக்கிறேன். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். முடிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஏசிடி, இந்த ட்ரையாங்கிள் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். இங்கேயும் tan தீட்டா தான். இது என்ன ஆப்போசிட் எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். அப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் அட்ஜசன்ட். tan 30 டிகிரினா √3 h/y. நமக்கு y வேணும், அப்போ இது இங்கே மல்டி பண்ணுங்க. y ஈக்குவல் டு h/√3. இது அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அக்கா 1/√3க்கா? கரெக்ட் 1/√3. இப்போ மல்டிபிளில் போயிடும். மல்டிபிளில் இந்த கிராஸ் மல்டிபிள் ஆயிருமா? அப்போ ஒய் மேலே போயிடும், இது இங்கே வந்துடும். வெரி குட்மா. ஓகே, 2 முடிஞ்சிச்சா? இப்போது நமக்கு என்ன வேணும்? இதுலேருந்து ஃபுல் லென்த் வேணுமா? பிடி இதோட டோட்டல் லென்த் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணணும்னு சொன்னேன். எக்ஸுக்கு வந்து h/√3, ஒய்க்கு வந்து h√3. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன் நான். ஹெச் ப்ளஸ் இது மல்டி பண்ணிங்கன்னா √3 × √3 3ன்னு வந்துடும், /√3. இது 1h, இது 3h ஆட் பண்ணிங்கன்னா 4h/√3 ஆன்சர் வந்துருச்சு. இதை தான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. பாருங்க. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா. இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க். குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்ப்பா. எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சுக்கா. எவ்வளோ மார்க் வரும்? 90 கிட்ட வரும்க்கா. 90 கிட்ட தான் வருமா? 100 கிட்ட வராதா? அடுத்த எக்ஸாம்பிள் வந்துடுமா? கன்ஃபார்ம் வந்துருங்க. சரி, 100 கிட்ட தான் வரணும். கிரியேட்டிவ் கொஸ்டின்லாம் கேட்டாங்களாமே, ஆன்சர் பண்ணீங்களா?
பண்ணிருக்கேங்க. சரி ஓகே. சரி இந்த சம் பாருங்கம்மா. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனா இம்பார்ட்டன்டான 5 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தனியா கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு தனியா கண்டுபிடிக்கிறோம். 2த்தையும் ஆட் பண்றோம். உங்களுக்கு எப்பமா ஸ்டார்ட் பண்றாங்க எக்ஸாம் தர்ஷினி? இன்னைக்கு மேத்ஸ் எக்ஸாம் நடந்துச்சா? ஓகே. நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம். எப்படி இருந்தது உங்களுக்குலாம் எக்ஸாம்? ஈஸியா தான்க்கா இருந்துச்சு. ஆனா நடத்தாத சம் தான்க்கா வந்துச்சு நிறைய. நடத்தாத சம் நான் நடத்தாததா ஸ்கூல்ல நடத்தலையா? ஸ்கூல்ல நடத்தாதுக்கா. அப்படியா? சரி கொஸ்டின் பேப்பர் மட்டும் எனக்கு யாராவது டைம் இருந்தா குரூப்ல சென்ட் பண்ணுங்க. கம்பல்சரி கொஸ்டின் என்ன கேட்டாங்க? யாராவது பாத்தீங்களா? 2 மார்க்லயும் 5 மார்க்லயும் கம்பல்சரி கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? 2 மார்க் வந்து 7th சாப்டர்க்கா, 5 மார்க் வந்து 8th சாப்டர்ல நிகழ்தகவு. நிகழ்தகவு சிம்பிள் தான். 2 மார்க்ல என்னமா கேட்டாங்க? எந்த மாதிரி சம் கேட்டாங்க? அது கூம்பினோட கன அளவுக்கா. ஓகே ஓகே. ரெண்டும் ஈஸி தானே? அதுதான் போடலையா? 2 மார்க் மாத்தி போட்டேன்க்கா. ஓ கரெக்டா நீங்க அது வேற கேட்டுட்டீங்கக்கா. அந்த வேறெல்லாம் கரெக்டா போட்டேன்க்கா. அந்த 2 மட்டும் தான்க்கா. சரி அதுக்கு நீங்க 7th சாப்டர்ல அந்த லெசனுக்கு பின்னாடி ஒரு டேபிள் இருக்கும். அந்த அட்டவணையில எல்லா ஃபார்முலாவும் இருக்கும். அந்த டேபிள நீங்க ஃபுல்லும் படிக்கணும். அத படிச்சாதான் 7th சாப்டர் ஈஸி. அந்த டேபிள்ல உள்ள எல்லா ஃபார்முலாவையும் நீங்க எழுதி உங்க வீட்ல எங்கேயாவது ஒட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா திருப்பி 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 அந்த டேபிளை மட்டும் நீங்க படிச்சாலே 7th சாப்டர் அழகா மார்க் வாங்கணும். ஏன்னா ஃபார்முலால தான் மிஸ்டேக் பண்ணீங்க. அந்த இதை மட்டும் நல்லா படிக்கணும். ஓகேவா? எழுதலாம் டைம் இல்லைக்கா அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் அவுட் கூட போட்டுக்கலாம். ஏதோ உங்கள் கண்ணில் அடிக்கடி படணும். ஏன்னா அந்த சாப்டர் ஃபுல்லுமே அதில் தான் இருக்குது. சரி இந்த சம்மில் யாருக்கும் டவுட் இருக்கா? புரிஞ்சிச்சா? ஓகேக்கா. ஓகே ஓகேக்கா. ஓகே ஓகேம்மா. சரி ஓகேக்கா. ஓகே. ஹரிக்கெல்லாம் புரியுதா? ஹரிஷ் ஹரி புரியுதுக்கா. ஓகே ஓகே. சில பேர் வாய் திறக்கல, அவங்களெல்லாம் கவனிச்சுக்கிறேன். புரியுதா? சரி அப்போ இன்னும் 2 பேர் பேசல, நோட் பண்ணி வச்சிருக்கேன். புரியுதுக்கா. ஓகே ஓகே சரிம்மா. நெக்ஸ்ட் வந்து இதான் லாஸ்ட். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இது ஒரு லிஃப்ட் கணக்கு. மொத்தமாக வந்து 90 அடி உயரம் இருக்கிற ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே இருந்து ஒளி ஊடுருவும் கண்ணாடி சுவர், அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக, அதாவது கண்ணாடி கிளாஸில் இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரியும்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு லிஃப்ட் ஒன்று இருக்குது. அது வந்து என்ன பண்ணுது, அங்கே ஃபஸ்ட்டு லிஃப்ட் நீங்கள் கேட்பீங்களே, லிஃப்ட்லேருந்து கீழே இருக்கிற பூச்செடியை எப்படிக்கா பார்க்க முடியும்னு, அதனால தான் அவங்க உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அது ஒரு டிரான்ஸ்பரண்ட், ஒரு கண்ணாடி வச்ச மாதிரி தான லிஃப்ட்டு. அங்கேருந்து கீழே இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷனா, ஒரு ஒரு நீர் ஊற்று மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை பார்க்குறாங்க. ஒரு பூந்தோட்டம் இருக்குது, ஓகே. ஒரு கார்டனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்க்குறாங்க. நீர் ஊற்று தான் கொடுத்துருக்காங்க, ஃபவுண்டேஷன் அந்த இதுதான். வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும்ல, தண்ணி ஊற்றும்ல, அது பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன அளவில் எந்த ஆங்கிளில் பார்த்தாங்கன்னா ஒரு 60 டிகிரி ஆங்கிளில் பார்த்தாங்க. கீழே கொஞ்சம் லிஃப்ட் இறங்கி வந்துருச்சு. அப்போ வந்து 30 டிகிரி ஆங்கிளில் திருப்பி அதே வாட்டர் ஃபால்ஸை வந்து பார்க்குறாங்க. அப்படின்னா அந்த 2த்துக்கும் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த லிஃப்ட்டுக்கும் அந்த கார்டனுக்குமான தொலைவு கொடுத்துட்டாங்க. அந்த லிஃப்டோட ஸ்பீடு என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? இதே மாதிரி மாடலில் நம்ம எக்ஸாம்பிளில் லாஸ்ட் சம் ஒன்று பார்த்தோம், ஸ்பீடு கண்டுபிடிச்சோம், ஞாபகம் இருக்கா? அவங்க வந்து டைம் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆங்கிள்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அந்த ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. அந்த தொலைவு கேட்கலாம் நம்மக்கிட்ட, ஸ்பீடு என்னன்னு கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் வச்சு ஸ்பீட் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
சரி, நான் உங்களுக்கு கதை ஃபஸ்ட்டு நான் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே ஒரு ஃபவுண்டேஷன், சரி அவ்வளோ பெருசு கிடையாது, இங்கே தான் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது ஓகேவா, அந்த நீர் ஊற்று இருக்குது. இதை வந்து அந்த லிஃப்டோட டாப்லேருந்து பார்க்குறாங்க. ஓகேவா, பார்க்கும்போது என்ன ஆங்கிள் அப்படின்னா, மேலேருந்து தூரமாக உள்ளதை பார்க்குறாங்க அப்படின்னா என்னவா இருக்கும், ஒரு 60 டிகிரி ஆங்கிள் ஓகேவா, 60 டிகிரி கோணத்தில் அங்கேருந்து பார்க்குறாங்க. அப்போ இதுவும் 60. ஓகே, இப்போ வந்து லிஃப்ட் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் செகண்டுக்கு அப்புறமா கீழே வந்து மூவ் ஆயிடுச்சு. எத்தனை செகண்டுன்னு கொடுத்துருக்காங்களா, 2 நிமிடம் கழிச்சா 2 மினிட்ஸ், 2 நிமிஷம் கழிச்சுன்னு கொடுத்துட்டாங்க அவங்களே. 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த லிஃப்ட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்துருச்சா, கீழே இறங்கி வந்தோடனே அப்போ பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது இங்கே தான் அந்த லிஃப்ட் இருக்குது. இங்கேருந்து ஸ்ட்ரைட் வியூ இங்கே இருக்கும், அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு வியூ கிடைக்குது. நம்ம வந்து கீழே வந்து பார்க்குறோம் சரியா. சரி, இப்போ கீழே பார்க்குறதுனால இந்த கோணம் வந்து 30 டிகிரி, இது 30னா இது 30. ஓகே, இப்போ இதோட ஃபுல் ஹைட்டு இந்த பில்டிங்கோடது வந்து 90 மீட்டர் ஓகே, 90 டிகிரி, சரி 90 மீட்டர். இந்த ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30√3. ஓகே, ஏ இது பி, இது சின்னு வச்சுக்கிறேன், இது நான் டின்னு வச்சுக்கிறேன். இப்போ இங்கிருந்து இந்த பாயிண்ட் வரத்துக்கு அதோட டைம் டேக்கன், அது எவ்வளோ நேரம் எடுத்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 2 நிமிஷம், 2 செகண்ட் கொடுத்துருந்தாங்களா, 2 செகண்டா, செகண்டா மினிட்ஸாமா, நிமிஷமா வினாடியா, 2 நிமிடம், மினிட்ஸ், 2 மினிட்ஸ் ஓகேவா. சரி, உங்கள் எல்லாருக்குமே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியுமா, டி ஈக்குவல் டு என்னம்மா, தொலைவு அப்படின்றது வேகம் காலம், என்னம்மா, ஒரே நிமிஷமா, ஒரே நிமிஷம். இன்னும் ஒரு நோட்டு வந்து ஆஃபீஸில் இருக்கு, நாளைக்கு நான் வந்தோடனே பார்த்துட்டு வீட்டில் கிளம்புமே பார்த்துட்டு நாளைக்கு எந்த மாதிரி வந்துடும், அப்படி வரணும்னா நான் அப்பா கிட்ட கொடுத்துட்டு பாய். தேங்க்யூ. தீபக், தீபக், தீபக்.
சாரிம்மா. என்ன கேட்டேன்? தொலைவு கேட்டேனா? வேகம் இன்ட்டு காலம். ஸ்பீட் இன்ட்டு டைம். சொல்லுங்க. ஸ்பீடு வந்து ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. டைம் தான் வந்து 2 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸாக நம்ம வந்து 2s எடுத்துப்போம் இப்போதைக்கு. சரியா? அப்போ இதுலேருந்து இது வரைக்குமான டிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து 2s எடுத்துக்க போகிறேன். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் என்னவாம்மா இருக்கும்? தூங்கிட்டீங்களா எல்லாரும் நான் போயிட்டு வரதுக்குள்ள? சரி சரி. நோட்டு ஒரு நான் வந்து பிஎட் வந்து பண்ணிட்டு இருக்கேனா, அதுக்கு வந்து நோட்டு வந்து ஒரு தம்பி வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதுதான் போயிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கு லேட் ஆயிடுச்சு. சொல்லுங்கப்பா. டிலேருந்து சி என்னவா இருக்கும்? இந்த 90 மொத்த ஹைட்லேருந்து இந்த 2s மைனஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்ட் தானே? எப்பவும் அப்படி தானே எழுதுவோம். கரெக்டா? மொத்தமா 60. இது ஒரு 10னா பேலன்ஸ் என்னவா இருக்கும்? 50. அப்படிதானே? அப்போ மொத்தத்துலேருந்து 10 மைனஸ் பண்ணுவோம்ல, அதே கான்செப்ட் தான். தூங்காதீங்க தூங்காதீங்க. இந்த ஒரு சம் தான் இதில் லாஸ்ட்டு. யாருக்கா தூங்குற? எல்லாரும் தான். எல்லாரும் பேச மாட்டேங்கிறீங்களா? அப்பனா நீங்களாம் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்களாம் பேச மாட்டேங்கிறீங்களே. சின்சியரா கவனிக்கிறீங்கன்னா தூங்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இருங்க, நான் உங்களா கொஸ்டின் கேட்டே எழுப்பி விடுறேன். பேர் சொல்லி கொஸ்டின் கேட்குறேன் இருங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மள இதுல என்ன கேட்டிருக்காங்க? அதோட ஸ்பீடு கேட்டாங்களாமா? சரி, ஓகே ஓகே. ஸ்பீடு வேணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும், அதை நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போறேன்? இந்த முக்கோணத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிட்டா நம்ம 90 மைனஸ் 2s சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வரும்ல. எஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. அதுக்காக இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கிறேன் நான். ஓகே, ஏன்னா கீழே உள்ள வேல்யூ தெரியுது. அதனால இந்த முக்கோணத்தை நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இதில் இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். டேன் டீ ஆப்போசிட் அட்ஜஸ்டன்ட். அப்போ டேன் டீட்டா தான். டேன் டீட்டாக்கு பதிலாக 30 டிகிரி. 30 60 ஆமாம், இங்கே 30 தான். ஈக்குவல் டு ஆப்போசிட் எதிர்பக்கத்தோட வேல்யூ இங்கே 90 மைனஸ் 2s. அட்ஜஸ்டன்ட் அடுத்துள்ள பக்கம் வந்து 30√3. டேன் 30ஓட வேல்யூ என்ன? ஓகே, எழுதுறது ரொம்ப கம்மியாக இருக்கா சைஸ்? அதனால தான் நான் உங்களுக்காக இப்படி மாற்றிட்டேன். சரி, 30√3 இது கேன்சல் பண்ணிடலாம். 90 மைனஸ் 2s. நமக்கு எஸ் தான் வேணும். அப்போ 90 நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ 30 மைனஸ் 90 ஈக்குவல் டு மைனஸ் 2s. இதில் இதை சப்ராக்ட் பண்ணினா மைனஸ் 60 ஈக்குவல் டு மைனஸ் 2s. மைனஸ் மைனஸ் கேன்சல். 60 ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 30. அப்போது செகண்ட் வந்து 30ன்னு கிடச்சிருக்குமா? 30 நிமிடம்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளோதான். இப்போ இது நமக்கு 30 நிமிஷம் கிடைச்சிருச்சு. இதுதான் வந்து அந்த லிஃப்ட் வந்து மூவ் ஆகுற அந்த ஸ்பீடு. நம்மக்கிட்ட அந்த வேகம் தானே கேட்டாங்க, அதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா ஃபீட் பர் மினிட், அதாவது அடி பை நிமிடம் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். அவ்வளோதான். வேற எதுவுமே கண்டுபிடிக்க தேவையில்லை. நமக்கு செகண்ட் தான் வேணும். செகண்டை இதில் வைக்கும் போதே நமக்கு செகண்ட் கிடைச்சிருது. அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சிம்பிளா இருக்கா? எதுவுமே பண்ணல. tan 30 டிகிரியில டைரக்டா. ஐயோ, உங்களுக்கு நெட்டு கிடைக்காது நினைக்கிறேன். வாய்ஸ் பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குதாமா? ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஸ்கிரீன் தெரியுதா? வாய்ப்பு கம்மி. ஏன்னா கரண்ட் போயிடுச்சு. இங்க கரண்ட் போயிடுச்சு. இப்ப தெரியாம போயிரும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வேணும்ன்றவங்க. ஸ்கிரீனே தெரியல, எப்படி
ஸ்க்ரீன் தெரியலல்ல, அதான் நானும் சொன்னேன். சரி இருங்க வரேன். அவ்வளோதான், தெரியாது இனிமே. போயிடுச்சா? ஒருவேளை எல்லாரும் வெரி குட் வெரி குட். அப்ப எல்லாரும் கிளாப் பண்ணிக்கோங்க. நீங்க கிளாப் பண்ணாதீங்க. சரி ஓகே. இப்போ நான் பேசுறது தான் கரண்ட் இல்லாத வீட்டிலலாம் பூதம் மாரி கேட்குமே. ஆமா, நான் இப்போ வந்து அப்படியே பாஸ் தான் பண்ண போறேன். கரண்ட் பிடிக்கல. ஆனால் நம்ம இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம், அதனால வருத்தப்படாதீங்க. 6.3 முடிச்சிட்டோம். நான் இந்த ஸ்க்ரீன் மட்டும் உங்களுக்கு காமிக்க ட்ரை பண்ணுறேன். நான் காமிக்கிறேன், டக்குன்னு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறீங்களா? காமிக்கிறேன், ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறீங்களா? ஃபோட்டோ மட்டும் அப்படியே எடுத்துக்கோங்க. வேணுன்றவங்க ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு பாருங்க, இது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அக்கா அவ்வளவா கிளியரா தெரியலக்கா. அது கிளியரா தெரியலையா? அதுக்கு மேலே எதுவும் என்னால் பண்ண முடியாது. இருங்க, இல்லைன்னா நான் ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். ஓகேக்கா. நான் அப்படியே சென்ட் பண்ணுறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு வேலை பார்க்கலாம். நீங்கள் என்ன வேலை பார்ப்பீங்க எங்களுக்கு தெரியாதுக்கா. நாங்கள் ஹெச்டியில் அனுப்புகிறோம் பாருங்கள். அந்த ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வந்துருச்சு பாருங்க. எதுவும் டவுட் இருக்கா பாருங்க.